الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما وارزقنا فهما எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஜும்ஆவின் பேச்சுக்காக வேண்டி உங்கள் முன்னால் தற்பொழுது ஓதி காண்பித்த இறை வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜுமர் எனும் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். நபியின் மூலமாக அல்லாஹுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறான். குல், நபியே கூறுவீராக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய, பாவங்களை அதிகமாக செய்யக்கூடிய, பாவங்களிலே தம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களிடம் நபியே சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையடைய வேண்டாம், அல்லாஹுடைய அருளை விட்டும் அதிருப்தி கொள்ள வேண்டாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய மக்ஃபிரத் எந்த அளவுக்கு விசாலமானது என்றால் அல்லாஹ்வே நமக்கு தெளிவு கொடுக்கிறான். இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன்தான் மன்னிக்க கூடியவன், அவன்தான் கருணையாளன். இந்த வசனம் ரீதியாக பாவங்கள் செய்யக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம், ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு, மிகப்பெரிய பந்தம் அல்லாஹ்வோடு என்ன இருக்கு அப்படின்னா, என்னதான் பாவங்கள் நாம அதிகமாக செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பாவங்கள் செய்யக்கூடிய நம்மளை அல்லாஹ் தன்னோடு இணைச்சு பேசுறான். யா இபாதி, அவர்களும் என்னுடைய அடியார்கள் தான். நான் எப்படி நபிமார்களை படைத்தேனோ, நான் எப்படி ரசூல்மார்களை படைத்தேனோ,
நான் எப்படி மனித குலத்தில் சிறந்தவர்களை எல்லாம் நான் எப்படி படைத்தேனோ இந்த மனிதர்களும் நான் படைத்தவர்கள் தான். அல்லாஹ் அங்க சொன்னா, பாவங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி நீங்க என்னுடைய அடியார்கள் தான். என்னதான் பாவங்களை கொண்டு உங்க தினங்கள் இரவுகள் கழிந்தாலும் சரி அந்த இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் திரும்ப போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரே இறைவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் நமக்கு புரியும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இரக்க குணம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரக்க குணத்தை தன்னோடு நிறைய இடத்துல பேசி காண்பிப்பான். நமக்கு அதிகமாக தெரிந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ரொம்ப அதிகமாக நாம சொன்ன பெயர்கள், ரொம்ப அதிகமாக நம்ம காதுல விழுந்த பெயர்கள்ல எப்படி அல்லாஹ் அப்படின்ற பெயர் இருக்கோ அதற்கு அடுத்து ரஹ்மான் என்ற பெயர் கேட்டிருப்போம், ரஹீம் என்ற பெயர் கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு இதோடு நாம இணங்கி இருப்போம் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய பெயர் பட்டியல்கள் யாருடைய பெயருடைய ஆரம்பம் அப்த் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிக்குதோ அந்த பெயர்களுடைய கடைசியில பார்க்க முடியும் அப்துல்லாஹ்னு அதிகமான மக்கள் இருப்பாங்க. அப்துல்லாஹுக்கு அடுத்து அதிகமான நபர்கள் எப்படி இருப்பாங்க? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீமா இருப்பாங்க. அப்ப இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற குணம் அல்லாஹ் ஒருவனுக்கு ரொம்பவுமே பிடித்த குணங்கள்ல ஒண்ணு. சுப்ஹான் அல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதுறதுக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கா நமக்கு, நபிக்கு இந்த 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கா. எப்பயோ வாழ்ந்த நபி நம்முடைய நலவுகளுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வஹீல என்ன சொல்லப்பட்டுச்சு. இந்த எண்ணத்துல குர்ஆனை திறந்து ஓத ஆசைப்படுற நாம குர்ஆனை திறந்து ஓதும் பொழுது நம்ம பார்க்கிற முதல் வார்த்தையாக இருக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த இறைவனாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம், அளவற்ற அருளாளன், நிகர் இல்லாத அன்புடையவன். எந்த அளவுக்கு அர்த்தங்கள் உள்ள இருக்குன்றதை நம்ம பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பேசினாலும் நமக்கு அதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் அந்த அளவுக்கு விசாலமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எங்க சூரா ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கானோ, அந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதப்படாத எந்த ஒரு தொழுகையும் தொழுகையே இல்லாத அளவிற்கு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதோ அப்படிப்பட்ட தினசரி ஓதக்கூடிய சூரா, ஒவ்வொரு ரக்அத்திலையும் ஓதப்படக்கூடிய சூறாவாக இருக்கிற சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது ஆரம்ப வார்த்தையா சொல்லி கொடுப்பான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நாம நினைச்சு பார்க்கிற அளவை விட ரொம்ப அப்பாற்பட்டது, ரொம்ப விசாலமானதும் கூட. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சும்மா ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல எந்த ஒரு இறை மறுப்பாளன், எந்த ஒரு காஃபிருக்கும், எந்த ஒரு முஷ்ரிக்குக்கும் அல்லாஹ் எந்த ஒரு நலனையும் கொடுக்க கூடாது. இருக்கிற ரூல் படி பார்த்தா அல்லாஹ்வுடைய நியதிப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டோம்னா என்ன இருக்கணும்? இந்த உலகத்துல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு அவங்க நல்ல முறையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழி கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் நேர்வழிகளுக்கு நம்மையும் அல்லாஹ் வழிகளாக ஆக்கட்டும். அவங்க எந்த அளவுக்கு நிறைய இன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு இந்த அளவுக்கு அதிக சுகங்களை கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு நியதி அல்லாஹ் நமக்கு நபியின் வாயிலாக சொல்லி கொடுத்துட்டான். இந்த மனிதர்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே, மனிதர்கள் என்ன மனிதர்கள் படைப்பினங்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் அவனுக்குன்னு ஒரு விஷயத்தை நிர்ணயித்து கொண்டான். நபி சொன்னாங்க, அல்லாஹ்வின் வார்த்தையாக, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஹதீஸ் குதுஸின்னு சொல்லுவோம் நாம, அந்த ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ்வின் வார்த்தையை நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னதாக, சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய அருள்
என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது. அல்லாஹ்வுடைய கோபம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணுமோ நபி சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ்வின் வார்த்தையாக, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்தி சென்று விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல அவனுடைய அருள் வளங்களை விசாலமாக எல்லாருக்கும் கொடுத்திருக்கான். இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக பார்த்துக்க முடியும். அதே போல இந்த இரக்க குணம் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச குணங்கள்ல ஒண்ணு. எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அல்லாஹ் இந்த வார்த்தை எப்படி ரஹீம் என்ற வார்த்தையை தனக்காக பயன்படுத்தினானோ, ரஹ்மான் என்ற வார்த்தையை தனக்காக பயன்படுத்தினானோ, இதே வார்த்தைகளை சக மனிதர்கள் நமக்காகவும் பயன்படுத்தியிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தைகளை கொண்டு நம்மளை அட்ரஸ் பண்ணி பேசியிருப்பாங்க, நம்மளை எடுத்துக்காட்டி இருப்பாங்க. அந்த நபி வார்த்தைகள் கேட்கும் பொழுது நபி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்-ராஹிமூன், இரக்கம் காட்டக்கூடியவர்கள், இரக்க குணம் கொள்ளக்கூடியவர்கள், யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்களை ரஹ்மான் நேசிக்கிறான், அவர்களின் மீது ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறான். இப்ப இந்த ரஹம் அப்படின்ற குணம் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச குணமாக இருக்குது. அந்த அல்லாஹ்வுக்கு பிடிச்ச குணமாக இருக்கிற இதை சக மக்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும் பொழுது, அந்த இரக்கம்ன்ற விஷயத்தை நாம நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ளும் பொழுது நபி சொன்னாங்க, இப்படிப்பட்ட இரக்க குணம் கொண்ட உங்கள் மீது அல்லாஹ் ரஹ்மானான அவன் இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபியின் வாயிலாக சொல்லி கொடுத்த செய்தி இதுதான், இர்ஹமூ மன் ஃபில் அர்த், உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அவங்க என்ன வேணா நம்மளை உதாசீனப்படுத்தட்டும், ஒதுக்கி வைக்கட்டும், தள்ளி வைக்கட்டும், திட்டட்டும், அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், நபி சொல்லி கொடுத்தாங்க, இர்ஹமூ மன் ஃபில் அர்த், உலகத்தில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், யர்ஹமுகுமுர் ரஹ்மான், ரஹ்மான் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அல்லாஹ்வுடைய மாபெரும் இரக்கம் நம் மீது படணும் வரணும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது, இந்த அற்ப வாழ்க்கை வாழும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு கோபம் போல்றது, திட்டுறது, ஏசுறது, இதெல்லாம் விட்டுட்டு இரக்கம் காட்டி போகக்கூடிய பழக்கத்தை மேற்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த குணம் கொண்ட மக்கள், இரக்க குணம் கொண்ட மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய இடங்கள்ல அவங்கள பாராட்டியும் பேசியிருப்பான். உண்மையில் அல்லாஹ்வுடைய அவன் சம்பந்தமான இரக்கங்களை பத்தி பார்க்கணும், பேசணும் அப்படின்னா நபி நமக்கு நிறைய ஹதீஸ்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல 1-2 உங்க முன்னாடி வைக்க விரும்புவேன் அப்படின்னா, நமக்கு நிறைய தெரிந்த ஹதீஸ்களாகவும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கலாம். நபி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஹதீஸுடைய ஒரு கன்க்ளூஷன், முடிவுரை, ஒரு எடுத்துக்காட்டாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவுதான் ஆண்டுகள் 40, 50, 60, 70 ஆண்டுகள் பாவங்களால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, ஒரு மனிதன் பாவங்களால் நிரம்பிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்தாலும் சரி, ஒரு கட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்வை அஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த 50, 60, 70 ஆண்டுகள் பாவங்களை அல்லாஹ் அப்படியே இல்லாமாக்குறது சுப்ஹானல்லாஹ், அதுவே பெரிய விஷயம். அப்படின்னா நபியின் ஹதீஸ் நமக்கு தெளிவாக காட்டும், அந்த பாவங்கள் அல்லாஹ் நன்மைகளாக மாத்துறான். 40, 50 ஆண்டுகால பாவங்கள் எப்படி இருக்கும், அந்த 50, 60 ஆண்டுகால பாவங்கள் அல்லாஹ் அப்படியே நன்மைகளாக மாத்துறான். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு. ஹதீஸ்ல வரும், ஒரு முதியவர் நபி கிட்ட வருவாங்க. எந்த அளவுக்கு முதியவர் அப்படின்னா கையில தடி வச்சு ஊண்டி ஊண்டி வருவாங்க. இன்னொரு ஹதீஸ் ரிவாயத் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவு கிடைக்கும். எந்த அளவுக்கு வயசானவங்க அப்படின்னா, வயது முதிர்வு காரணத்தினால கண்ணுடைய இமைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும், கண் இமைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த நிலைமையில ஒருத்தர் நபி கிட்ட முடியாம வந்து நபி கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நபர் வாழ்க்கை முழுக்க எல்லா பாவங்களையும் பண்ணிட்டான், எந்த ஒரு சின்னது எந்த ஒரு பெருசுன்னு எந்த பாவத்தையும் விடல, எல்லா பாவத்தையும் பண்ணிட்டான். இந்த இப்படிப்பட்ட பாவங்களால் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு இருக்கா? தௌபா கேட்டா மன்னிக்கப்படுமா? நபி கேட்டாங்க, ஹல் அஸ்லம். நபி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நபர் வந்து யாரோ ஒரு மனிதர் முன் காட்டி பேசினாரு, நபி புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை பத்தி நீங்க கேக்குறீங்க. நபி கேட்டாங்க, நீங்க இஸ்லாம் ஏத்துக்கிட்டீங்களா? ஹல் அஸ்லம், இஸ்லாம் ஏத்துக்கிட்டீங்களா?
அப்ப அந்த முதியவர் சொல்லுவாரு, அதே இடத்துல சொல்லுவாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். நபியே, நான் இஸ்லாமை ஏத்துக்கிட்டேன், உங்க முன்னாடி இப்பயும் நான் டிக்ளேர் பண்ற சாட்சி சொல்றேன், நான் அல்லாஹ்வை தவிர யாரையும் இறைவனாக கருதல, இன்னும் உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக பார்க்கிறேன். அங்கு நபி சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க, இனி இந்த பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை விட்டுடுங்க, நன்மையின் பக்கம் நகர்ந்து போங்க, நன்மைகளை செய்ய ஆரம்பிங்க. அப்ப நபி சொன்ன வார்த்தைகள் கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ். நபி சொல்லியிருப்பாங்க, யஜ்அலுஹுன்னல்லாஹு லக கைராத்தின் குல்லிஹின். எல்லா பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த எல்லா பாவங்களையும், குல்லிஹின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கைராத் நலவுகளாக மாத்தி கொடுப்பான். எப்படி? சுப்ஹானல்லாஹ். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த அளவுக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ் பாவங்களை நன்மைகளாக மாத்துறான். பாவங்களை விட்டு வெளிவந்த பிறகு, உண்மையான தௌபாக்கள் கொண்ட பிறகு, நல்ல அமல்களின் பக்கம் அடுத்தடுத்த கட்டம் நகரும் பொழுது அல்லாஹ் அந்த பாவங்களை நன்மைகளாக மாத்தி கொடுக்கிறான். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இது உண்மையிலேயே நாம கவனிக்க வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னாக இருக்குது. அதே போல அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு பிறகு காஃபிர்கள் சில நபர்கள் கைதியாகப்பட்டிருப்பாங்க, முஸ்லிம்கள் கிட்ட கொண்டு வரப்படுவாங்க. அதுல ஒரு அடிமை பெண், ஒரு பெண் கைதி இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைய தொலைச்சிருப்பாங்க. நிறைய பேர் கேட்ட ஹதீஸ்களாக கூட இருக்கலாம். அந்த குழந்தைய தொலைச்சிருப்பாங்க. பாக்குற குழந்தையெல்லாம் தன் குழந்தைய போல் எண்ணி அணைச்சு அரவணைச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இறுதியிலே தன்னுடைய குழந்தை, தொலைந்து போன குழந்தை கிடைச்சிரும், அந்த குழந்தைய கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் சஹாபாக்கள் நபி உட்பட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நபி கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே சொல்லுங்க, இந்த அளவுக்கு பாசம் காட்டுகின்ற இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, கண்டிப்பா போட மாட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த குழந்தைய தேடி தேடி வராங்க, மற்ற குழந்தைங்க அரவணைச்சுக்கிறாங்க, இப்படி இருக்க கண்டிப்பா போட மாட்டாங்க அல்லாஹ்வின் நபியே. அப்போ நபி சொன்ன வார்த்தைக்கு நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தாயை விட அதிகமான நேசங்கள் கொண்டிருக்கிறார் உங்கள் மீது. எப்படி இந்த தாய் அந்த பச்சிளம் குழந்தையின் மீது இந்த அளவுக்கு நேசம் கொண்டிருப்பான் நீங்க சொல்றீங்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்த நேசத்தை விட அதிகமான இரக்கம், நேசம் உங்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மள நரகத்துக்கு போட விட மாட்டான். நரகத்துல நாம போறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இதனாலேயே பார்க்கலாமே, ஒரு நன்மைக்கு, ஒரு நல்ல செயலுக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான் 200 மடங்கு. எவ்வளவு சின்ன செஞ்சிருப்போம், உட்கார்ந்து இருப்போம், ஏதாச்சும் குச்சி இருக்கும், எடுத்து பாக்கெட்ல போட்டு வெளியே போட்டுருப்போம். இது இஹ்லாஸோடு சமயத்துல செஞ்சிருக்கோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுப்பான் 200 மடங்கு அதிக நன்மை. ஆனா பாவங்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு பாவத்தை நாம செஞ்ச பிறகும் கூட அல்லாஹ் உடனே ஒரு பாவமாக எழுத மாட்டான். பாவத்தை நம்ம நினைச்சு பண்ணாம போனா அல்லாஹ் அதுக்கும் நன்மை எழுதுறான். நான் இன்னைக்கு வெளியே போறேன், இன்னைக்கு நான் இது ஒரு செயல் செய்யக்கூடாது, நன்மை நினைப்போம், அல்லாஹ் கண்டிப்பா நன்மையை கொடுப்பான். இதே போல ஒரு கெட்ட எண்ணம் கொள்றேன், இங்கிருந்து போறேன், நல்லா இருக்கு, எடுத்துக்க போறேன், என்ன யாருன்னு தெரியல, தப்பான செயல் அது. அந்த செயல் நமக்கு எண்ணம் ரீதியா உருவாயிருச்சு, இருந்தாலும் கடைசி கட்டத்துல செயலை பண்ணல. நம்ம யோசிச்சதுக்கு, எண்ணம் கொண்டதுக்கு அல்லாஹ் குற்றம் கொடுக்க மாட்டான். நினைச்சு செய்யாம இருந்தியே, அல்லாஹ் அதுக்கு நன்மை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம யோசிக்க யோசிக்க இன்னும் போய்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி நமக்கு சொல்லுவாங்க, கியாமத்துடைய நினைவு சம்பந்தமாக நிறைய இடங்கள் அதை பத்தி சொல்லியும் இருக்கேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல சிபாரிசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கதை திறந்து வைப்பான். அதாவது பெரிய வாய்ப்புகளை கொடுப்பான். நபி முதல்ல சிபாரிசு பண்ண ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் மற்ற நபிமார்களுக்கு கட்டளை இடுவான், சிபாரிசு யாருக்கு வேணும் பண்ணிக்கோங்க. மலக்குமார்கள் கட்டளை இடுவான், மலக்குமார் சிபாரிசு பண்ணுவாங்க. முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான், அனுமதி கொடுப்பான், முஃமின்கள் சிபாரிசு பண்ணுவாங்க. இவங்களுடைய சிபாரிசுகளை கொண்டு நிறைய நரகவாசிகள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. நிறைய நரகவாசிகள் சொர்க்கத்துக்கு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லாருடைய சிபாரிசுகள் முடிந்த பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் சொல்லுவான் மறுமை நாள்ல, அல்லாஹ் சொல்லுவான், ஷஃபஅத்தில் மலாயிகா வ ஷஃபஅன் நபியூன் வ ஷஃபஅல் முஃமினூன்
வலம் யப்க இல்லா அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களுடைய சிபாரிசு முடிஞ்சிருச்சு. மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணிட்டாங்க, நபிமார்கள் சிபாரிசு பண்ணிட்டாங்க, முஃமின்களும் சிபாரிசு பண்ணிட்டாங்க. இனி மீதம் இருக்கிறது அர் ரஹ்மான் அர்ஹமுர் ராஹிமீன், அவனான அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய சூழல் அந்த நினைச்சு பார்க்க அந்த இடத்துல சொல்லுவான், அல்லாஹ் ஆகிய ரஹ்மான் ஆகிய அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய அவனுடைய யோசனை அவனுடைய ஆற்றலை தவிர எதுவுமே அங்க இருக்காது, மீதம் இருக்காது. அங்க நபி சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ் தன்னுடைய கையை நரகத்துல விடுவான். அல்லாஹ் தன்னுடைய கையை நரகத்துல விடுவான். ஒரு கைப்பிடி மக்களை உயர்த்துவான். எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு பெரிய கைப்பிடியா இருக்கும். கமா யலீகு பி ஜலாலி, அதை பத்தி யோசிக்க நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் அவனுக்கான விஷயம் நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் நரகத்துல தன் கரத்தை இடுவான், ஒரு கைப்பிடி மக்கள் எடுப்பான். எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்னா, லம் யஅமலு அமலன் கத் லம் யஅமலு கைரன் கத். அந்த நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நல்ல அமல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. தன் வாழ்க்கையில ஒரு நல்ல அமல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அப்படியே அவங்களை எடுப்பான் நரகத்துல இருந்து. சொர்க்கத்துக்கு முன்ன இருக்கிற ஒரு நதி இருக்கும், நஹருல் ஹயாத் என்ற பெயர். நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்கள் அந்த நதியில குளிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. எதுக்கு குளிக்கணும்? நரகத்துல நெருப்புல வெந்து தனிஞ்சு வந்துகிட்டு இருப்பாங்க. நபி சொல்லுவாங்க அதே ஹதீஸ்ல, அல்லாஹ் எடுப்பான். எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க? வகத் ஆது ஹுமமா, அவர்கள் கருமையாக இருப்பாங்க, நிலக்கரிய போல இருப்பாங்க. அவங்க நிலக்கரிய போல இருப்பாங்க. அல்லாஹ் அவங்களை அந்த நஹர்ல அந்த நதியில குளிக்க வைப்பான். அதுல முங்கி எழுந்த பிறகு பிரகாசமாக இருப்பாங்க. அவங்க அங்கிருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு பெரிய விசாலமான அருள் கொண்ட இறைவனை வணங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான். இதை நாம பெரிய நியமத்தாக கருத அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த விஷயங்களை பத்தி பேசும் பொழுது நிறைய இருந்தாலும் சரி, கடைசியாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்பும் அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸ். இதை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா போதும், அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு விசாலம்னு புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் இந்த அருளை 100 பகுதிகளாக படைச்சான். அருளை 100 பகுதிகளாக படைச்சான். படைத்த 100 பகுதிகள்ல ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் உலகத்துக்கு அனுப்புனான். படைத்த 100 அருள் மிகுந்த பகுதிகள்ல ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்புறான். இந்த உலகத்துல சுப்ஹானல்லாஹ் நம்ம பார்க்கிற எல்லா இரக்கங்களும், நம்ம பார்க்கிற எல்லா கருணைகளும், நம்ம கண் முன்ன நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் இரக்கம் சம்பந்தமாக புரிஞ்சிக்கணும். அந்த அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பின ஒரே ஒரு பகுதி ரஹ்மத்துடைய சில சிதறல்கள் தான். மனிதர்கள்ல பாக்குறோமே, இறக்கப்படுறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க. விலங்குகள்ல பாக்குறோமே, ஒண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா எப்படி துடிச்சு போகுது. எறும்பு பாக்குறோம்ல, ஒரு எறும்பு உணவை பார்த்து இருக்கும், டக்குன்னு போய் மத்த கூட்டத்தை கூட்டிட்டு வரும். அந்த எறும்புக்கு இருக்கிற இரக்கம், இந்த நீருக்குள்ள இருக்கிற மீன்களுக்கு இருக்கிற இரக்கம், மேல பறந்துகிட்டு இருக்கிற பறவைகளுக்கு இருக்கிற இரக்கம், நாம ஏழைகளை பார்த்தா நாம கொல்லக்கூடிய இரக்கம், விதவைகளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு, ஏழைகளை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற எந்த உணர்வு, மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், அனாதைகள், இப்படி இந்த எளியவர்கள், பலவீனமானவர்களை பார்க்கும்போது நமக்கு இருக்கின்ற இரக்க உணர்வு எல்லாமுமே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த 100ல ஒரு பகுதி உலகத்தில் அனுப்புனானே அதோட அடையாளங்கள் தான். மக்கள் பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 70 தாய்க்கு சமமா இருக்கும், அல்லாஹ்வுடைய கருணை 70 தாய்க்கு சமமா இருக்கும். இது முற்றிலும் தவறான கருத்து. 70 தாய் என்னங்க? 70 தாய் 70,000 தாயா இருக்கட்டும், 70 லட்சம் தாயா இருக்கட்டும், 70 கோடி தாயா இருக்கட்டும், சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல எத்துணை தாய்மார்கள் வந்தார்களோ, வரப்போறார்களோ, இருக்கிறார்களோ, எல்லா தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை காட்டுகின்ற நேசங்கள் எல்லாமுமே அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பின ஒரு பகுதி ரஹமத்துல சில சிதறல்கள் தான் அது. சுப்ஹானல்லாஹ். நபி பிறகு சொன்னாங்க, மீதம் இருக்கிற இன்னும் 99 ரஹமத்துக்கான பகுதிகள் இருக்கே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்காக மறுமைக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டான்.
அந்த மறுமை நாள்ல முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த 99 வகையான இரக்கங்கள் ரஹ்மத்துகளை அவங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட இறைவனை வணங்குறதுல தான் நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறோம். எந்த இறைவன் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளை என்னுடைய அடியார்கள்னு அழைக்கிறானோ அந்த இறைவனை என்னுடைய அல்லாஹ்வாச்சே வந்து நின்று தொழுகிறதுக்கு நமக்கு மனசு இல்லாம இருக்குது. எந்த இறைவன் நம்முடைய பாவங்களை நம்முடைய மன திருப்திக்கு பிறகு, திருந்தலுக்கு பிறகு, தௌபாவுக்கு பிறகு, மனம் வருந்திய பிறகு நாம் செய்த பாவங்களை மன்னிக்கிறதோடு அல்லாமல் மிகச்சிறந்த முறையாக நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாத்தி கொடுக்கிறானே, அந்த இறைவன் கிட்ட உட்கார்ந்து என்றைக்கா தொழுக நமக்கு முடியாம இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இரக்க குணம் ரொம்ப விசாலமானது, அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்துல அல்லாஹ் வெறும் இரக்கத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடியும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நமக்கு தன்னுடைய இரக்க குணத்தை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறானோ இதை விட இன்னும் ஏராளமான விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்க இருக்குது. தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உண்மையாக புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தும் போதெல்லாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட கையை உயர்த்தும் பொழுது துஆ கேளுங்க. அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நான் எதிர்பார்க்கிறேன், ரஹ்மத்தை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். லா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஆத்மாவை, இல்ல என்னுடைய முழுக்க விஷயங்களை என்னுடைய மனசு போக்கும் போக்குல போக விட்டுறாத. கண் இமைக்கும் நொடி அளவாவதும் சரி என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய வாழ்க்கை செய்திகளை, வாழ்க்கை காரியங்களை என்னுடைய நஃப்ஸுக்குள்ள கொண்டு போயிராத. லா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்கிறோம்ல அந்த இமைக்கும் அந்த நொடி அளவுக்கும் கூட என்னுடைய காரியங்களை உள்ளத்தின் பால் ஆக்கிறாத. யா அல்லாஹ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீயே சீர்படுத்து. ஏ லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு இல்லை. யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அதிகமாக ரஹ்மத்துக்கான வார்த்தைகளை கேட்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை நாடி இருப்போம். அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் எனும் மலையில நினையக்கூடிய, குளிக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அமல்களை செய்தால் நம்முடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றுவானோ, எந்த உணர்வுகள் இருந்தால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் உண்மையிலேயே மன்னித்தருள்வானோ, எந்த உணர்வுகளோடு வாழும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்முடைய பட்டியல்களில் இருந்து இல்லாமல் ஆகிருமோ அந்த உணர்வுகளோடு, அந்த செயல்களோடு, அந்த அமல்களோடு வாழ்க்கையை அணுகக்கூடிய உயர்ந்த மேலான பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் அவர்கள் எவர்களுக்கு கஷ்டங்களை விதித்திருக்கிறானோ அல்லாஹ் அவர்களின் கஷ்டங்களை மிக விரைவில் போக்குவானாக. யார் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மிக விரைவில் அழகான ஹலால் ரீதியான அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒரு தொந்தரவும் இட்டாத அளவிற்கு சுன்னாவை பேணக்கூடிய முறையில் அல்லாஹ் தஆலா வேலைகளை வழங்கியுள்வானாக. நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா விசாலமாக்குவானாக. நம்மில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் நோய்கள் அல்லாஹ் தீவிரமாக முழுமையான மீண்டும் வராத அளவிற்கு நிவாரணத்தை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. எதுவரை முஸ்லிமாக வாழ செய்கிறானோ அதுவரை உண்மையான முஸ்லிமாக, உண்மையான நபி வழியில் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட விஷயங்களில் நம்மை வாழ்க்கை அல்லாஹ் நடத்த செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்து கொள்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, ஈமானிய சிறந்த உயர்ந்த அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. اللهم آمين يا رب العالمين، اللهم آمين يا رب العالمين، اللهم آمين يا رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த ஜும்மாவிற்காக ஒன்று கூட்டியிருக்கிறார். இந்த ஜும்மா தினங்களில் இதுவரை நாம் பேணி வந்த சுன்னஹ்கள் நிறைய இருப்பினும் இனி இருக்கக்கூடிய ஒரு சில மணி நேரங்கள் இதில் நாம் செய்ய வேண்டிய அதிகமான விஷயங்களில்
மிக முக்கியமான 2 விஷயங்கள். அல்லாஹ்வின் மீது திக்ருகளை செலுத்துவது, அல்லாஹ்வை துதிப்பது, அல்லாஹ்வை திக்ரு செய்வது, அவன் நினைத்து கொண்டிருப்பது. அதே போன்று அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பிறகு அதிகமாக நம்முடைய நாவுகள் நபியின் மீதுள்ள பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஸலவாத்துகள் மீதும் சலாமின் மீதும் நினைத்து கொண்டிருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான இறை நேசகராக, உண்மையான இறை தூதர் நேசகராக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களாகவும் நபியின் மீது ஸலவாத்துகள் சலாம்களை அதிகமாக எத்தி வைக்கும் மக்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيما جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.